தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ ஒரு ஆன்மீக வீடியோ. பொதுவாக ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய திதி காரியங்களை செய்கிறதுக்காக பல திருக்கோயில்களுக்கு போய் அங்கே செய்வாங்க. பித்திருக்களுக்காக உயிர் வாழ்கிறவங்க இது செய்யணும். அப்போ நம்ம பேரூருக்கு சில பேர் போவாங்க. இன்னும் சில பேர் அங்கே முக்கூடல் பவானி அங்கே போய் செய்வாங்க. இன்னும் சில பேர் ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரன் திருக்கோயிலில் கடலில் போய் குளித்து அங்கே திதி கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? பித்திருக்களை மகிழ்விக்கிறதுக்கு. இப்போது எல்லாமே நம்பிக்கை. இந்த உடம்பு ஆறு கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா, இப்படி பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துட்டு வரோம். நம்ம உடம்புல எங்கள் அப்பாவோடதோ அம்மாவோடதோ அறிகுறி இருக்குன்னு எங்கள் குரு சொல்லியிருக்கார். அவங்க மூக்கு மாதிரியோ, அவங்க நெத்தி மாதிரியோ, அவங்க காது மாதிரியோ ஏதோ ஒரு உடல்ல ஞாபகமாக வழி வழியாக வந்துட்டுருக்கு. அப்போது அவங்களே நம்ம உடலில் இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். நம்ம உயிர் வாழ்கிற போது பல நல்ல செயல்கள், நமக்கு தெரியாமையே சில கெட்ட செயல்கள், தெரிஞ்சு கெட்ட செயல்கள் எல்லாம் செய்வோம். நம்ம ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு தெரியும், முக்தி வேண்டி தான் அதுக்கான உணர்வுகளோட அனுதினமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. அப்படி அந்த இறைவனோட பொற்பாதங்களை அடையிறதுக்கு, முக்தி அடையிறதுக்கு பல நம்ம முன்னவர்களெல்லாம் அனுதினமும் பிரார்த்தனை பண்ணி அதை நோக்கி பயணம் பண்ணாங்க. சாதாரணமாக பொது வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணுவாங்க. திடீர்னு மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆசா பாசங்கள்லாம் தீரணும். அவங்க என்ன பாவம் புண்ணியம் பண்ணாங்களோ அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி மறுபிறப்பு உண்டுன்னு நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்மளுக்கு முன்பு இருந்த சிவனடியார் மாணிக்க வாசகர் பாடிட்டு போயிருக்கார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் கணங்களாய் பேயாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது இத்தாவர சங்கமத்துள் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு அவங்கவுங்க பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறப்புன்னு இருந்தால் அதில் இருந்து அவங்களுடைய பாவத்தை கழிக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி சில பேர் நல்லது செஞ்சு அந்த ஈசனோட முக்தி அடைகிறதுக்காக அனுதினமும் பாடுபட்டுருக்கிறாங்க. இப்படி இருக்கிற போது எங்கள் சம்பந்தி அவங்க அப்பா மருதாசன செட்டியார் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவருக்கு மோட்சம் கிட்ட அவரது மகள் சகுந்தலா அவர்கள் அந்த திதி கொடுக்கறதுக்காக ராமேஸ்வரம் போகலான்னு 2 சம்பந்தியும் கூப்பிட்டு இன்றைக்கி காலையில் நாங்கள் சுந்தராபுரத்துலேருந்து புறப்பட்டோம். ராமேஸ்வரத்தை நோக்கி போகிறோம். போகிற வழியில் மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். இந்த போகிற வழியில் உத்தரகோச மங்கைன்னு ஒரு திருக்கோயில் இருக்கிறதாகவும், அங்கே தான் நடராஜ பெருமான் இரவு நேரத்தில் அந்த தாயாருடன் இருந்து தங்கி இருந்து பள்ளி கொள்ளுவதாகவும் ஐதீகம் இருக்குது. அங்கே மிகப்பெரிய கோயிலை அந்த ராஜாக்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். மேலும் போக போக பேசலாம்.
வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு குடும்பத்தோடு புறப்பட்டு ஈச்சனாரி கோயில் போய் அங்கே விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 3 குடும்பமும் 2 காரில் புறப்பட்டு போனோம். ஓம் கற்பக கணபதியே பிள்ளையார் பட்டி ஆழ்பவனே, ஓம் சதுர்த்தி நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா. ஈச்சனாரி விநாயகப் பெருமானே போற்றி போற்றி. गणेश चरणं चरणं गणेश गणेश चरणं चरणं गणेश शक्तिயின் மைந்தா चरणं गणेश சங்கடநாசா चरणं गणेश शम्भुकुमारा चरणं गणेश षण्मुगं शोधर चरणं गणेश गणेश चरणं चरणं गणेश गणेश चरणं चरणं गणेश. ஈச்சனாரி விநாயகப் பெருமானே போற்றி போற்றி. எங்கள் பயணம் சிறக்க துணை நிற்பாய் அப்பனே. அப்படியே அங்கிருந்து புறப்பட்டு பொள்ளாச்சி தாண்டி உடுமலைப்பேட்டைக்கு முன்னாடியே இடது பக்கம் குன்றின் மேல் ஒரு கோயில் இருக்குதுங்க. நாங்கள் வீட்டில் இருந்தே காலை உணவை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குன்னு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். அருமையாக இருந்தது. இட்லி, ஊத்தாப்போ, உப்மா அப்படின்னு ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொன்று சமைச்சிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் அருமையாக சாப்பிட்டோம். எங்கள் வாளுகளுக்கு ஒரே ஆட்டம்தான் போங்க. குன்று மேலே போய் மேலே ஏறிட்டு பயம் இல்லாமல் பாருங்கள் எப்படி ஓடுறான் பாருங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியாக சிறுவர்களுக்கு இருக்கும். அதனால் நான் கூடவே நின்று அவங்கள விளையாட விட்டுருவேன். குன்றோட பாதியில் விநாயகர் கோயில், அதில் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம். ஏன்னா மேலே கோயில் பூட்டி இருக்குதுங்களாமா, அது இன்றைக்கி திறக்கப்படலை. அதனால் விநாயகரை தரிசனம் பண்ணி லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் புறப்பட்டோம். குழந்தைகள்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, மாமனோட சேர்ந்து விளையாடுனாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வழியை நின்று யாராவது வருவாங்களான்னு ஒரு விவசாயி வந்தாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஊர்க்காரர். ஊர் பேர் கோளாறுபட்டி. கோளாறுபட்டி. என்ன தெய்வம் இருக்குதுங்க மேலே? மேலே ஈஸ்வரன் கோயில் ஒன்றுங்க, பெருமாள் கோயில். ஓ, எப்போ விசேஷங்க? விசேஷங்க அமாவாசைக்கு ஒரு நாள் ஈஸ்வரன் கோயில், பௌர்ணமிக்கு ராமர் கோயில். ஓ, நல்ல விசேஷம். அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் மாதம் மாதம். ஓ சரி, ஒரு மாதம் வரலாம், எல்லாத்தையும் வர சொல்லலாம். சாமி. உங்கள் பேர் என்னங்க ஐயா? பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சம்பளத்துக்கு. சரி சரி சரி, தேவமாக இருக்குங்க. சரி சரி. நீங்களும் ஒரு முறை இந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பழனி போகிற போதோ அல்லது அந்த பக்கம் மதுரை போகிற போதோ இந்த திருக்கோயிலில் போய் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு உட்காந்துட்டு வரலாம். டேங்கில் தண்ணியும் கூட வச்சுருந்தாங்க பாருங்கள். எல்லாத்தோட முகத்துலேயும் மகிழ்ச்சி. அடுத்த திருக்கோயில் மதுரை மீனாட்சி போகலாமான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே 12 மணிக்கு போனால் கோயில் 12:30க்குள்ளே சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க, பார்க்க முடியாது. அதனால் வர்றபோது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உத்தரகோஷ மங்கை திருக்கோயில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த திருக்கோயிலை போய் பார்த்தோம். இது மிக பழமையான கோயிலுங்க, 3000 வருஷங்கள் பழமையான கோயில். மன்னர் காலத்தில் இந்த திருக்கோயிலை கட்டியிருக்கிறாங்க. பார்ப்பதற்கே மிக கம்பீரமாக உயர்ந்து 2 கோபுரங்கள் காட்சியளிக்கிறது. அன்னைக்கும் அப்பனுக்கும் அற்புதமான சிலை சுதை வேலைப்பாடுடன் கோபுரங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது பாருங்கள். இதே உள்ளிருந்து பார்க்கிற போது ஆஹா, இதை கட்டுவதற்கு அந்த காலத்திலே எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். முன்பு அரச மரத்தடி விநாயகரை தரிசித்து விட்டு நாங்கள் எல்லாம்
உள்ளே சென்று ஒவ்வொரு சிற்பங்களையும் ஒவ்வொரு சுதை வேலைப்பாடுகளையும் பார்த்து மகிழ்ந்தோம். வினைகள் தீர்க்கும் விநாயகப் பெருமானே போற்றி போற்றி. விநாயகரை தரிசித்துவிட்டு அந்த இரு கோபுரங்களையும் கண்குளிர காண்டோம். தென்னை மரங்களுக்கு இடையிலே ராஜகோபுரங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல நுணுக்கமான வேலைகளை கட்டடக்கலையிலே செய்திருக்கிறார்கள். முதலில் தாயாரை தரிசித்துவிட்டு செல்லலாம் என்று இடதுபுறம் உள்ள சிறிய கோபுரம் வழியாக உள்ளே நுழைகிறோம். ஆஹா, கல் சிற்பங்கள் தான் எத்தனை, சுதை வேலைப்பாடுகள் தான் எத்தனை அற்புதமாக திட்டமிட்டு மிக நேர்த்தியாக இங்கே கட்டப்பட்டுள்ளதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். பாருங்கள், தற்போது கும்பாபிஷேக வேலைக்கான திருப்பணிகள் நேர்த்தியாக வண்ணம் தீட்டப்பட்டு இருக்கிறது. பார்ப்பதற்கே அழகாக ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு தெய்வங்களின் சிலையை வடித்திருக்கிறார்கள். பாருங்கள், நந்தி பகவானை தரிசித்துவிட்டு பின்பு அம்மையாரை தரிசிக்க உள்ளே செல்கிறோம். ஆஹா, கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே ஒரு மண்டபம், அந்த மண்டபத்திலே புதிதாக திருமணம் செய்து கொண்ட புது பொண்ணும் மாப்பிளையும் அமர்ந்திருக்கிறார்கள் அன்னையிடம் ஆசீர்வாதம் செய்வதற்காக. நாமும் அவர்களுடன் இணைந்து அவர்களை குரூப் போட்டாவாக எடுத்து தீபம் இயற்கை சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்து தாயாரின் திருக்கோயிலின் முன்மண்டபம் அருமையாக மேலே பச்சிலைகளால் வண்ணம் தீட்டியிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் திறமையை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். குருக்களே நமஸ்காரம். இந்த திருக்கோயிலை பற்றி, இதனோட வரலாறு, இதில் நடைபெறுற பூஜைகளை பற்றி கொஞ்சம் எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கய்யா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் கிரிப போற்றி. திரு உத்தர கோஷமங்கை என்றால், உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி. இந்த அம்பாளுடைய பெயர் மங்களேஸ்வரி, சுவாமியினுடைய பெயர் மங்களநாதன். உலகத்திலே முதல்ல தோன்றிய ஆதிசிவன். மாணிக்கவாசக சுவாமிகள் இங்கே வரும்பொழுது இந்த ஆடையை இருந்திருக்கு. அதனால இங்கே வந்துதான் திருவாசகத்தை மாணிக்கவாசக சுவாமிகள் படிக்கிறார். தாதாடு புஞ்சோடை தத்தாய் நமையாடும் மாதாடு பாகத்தல் வாழ்பதி கோதாட்டி பக்தர்கள் எல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும். சிவபுரம்னா கைலாசம். அதனால இமயமலை கைலாசம் எனக்கு வேண்டாம், உத்தரகோஷம் இங்கே தான், சிவபுரம் தான் எனக்கு கைலாசம்னு சொல்லுவோம். அதனால எல்லா பாடல்கள்லையும் உத்தரகோஷமங்கை அரசே, உத்தரகோஷமங்கை மன்னா, உத்தரகோஷமங்கை வள்ளல், சிவபுரத்து அரசே, சிவபுரத்து வள்ளல், இந்த மாதிரி அவரை நிறைய வர்ணித்து இந்த மாணிக்கவாசக சுவாமிகள் படிக்கிறார். ஓ உலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோஷமங்கைக்கு அரசே அரசேன்னு படிக்கிறார். மேலோகம் மத்தியம் பாதாளம் 3 உலகத்துக்கும் நீந்தான் தலைவன் என்று சொல்கிறார். இலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் புரிந்து இன்பமளித்த மேய பெருமானை சீரியவாயால் ஞானம் விளங்கும் திரு உத்தர கோஷமங்கை என்று உயிர்ப்பத்திலே வந்து பாடுகிறார். உத்தர கோஷமங்கை நாயகனை வரக்கூவாய், தென்னவனை வரக்கூவாய் என்று அந்த குயிர்ப்பத்திலே பாடுகிறார். அந்த குயிர்ப்பத்திலே ராவணனுக்கோ மண்டோதரிக்கோ திருமணத்தையே சுவாமி தான் நடத்தி வைக்கிறார்.
ராமாயண காலத்துக்கும் உட்பட்ட ஆலயம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கிருதயுகத்திற்கு முன்னாடி தோன்றிய சிவாலயம். இங்க உலகமே சுத்தினாலும் எங்குமே பார்க்க முடியாத 7 அடியில மரகத நடராஜா சுவாமி இருக்கிறது. இந்த மரகத நடராஜர் சிலை பூராமே மரகத பச்சைக்கல்லால உருவானது. உலகம் பூரா ஐம்பொன் சிலையில தான் இருக்கு. இங்க மட்டும்தான் மரகதமா இருக்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதி, பதஞ்சலி, வியாக்கிரபாதகர் இந்த மூவருக்காக முதல்ல இங்கே அறையில ஆடி, 2வதாக தான் சீர்காழி சிதம்பரத்தில் போய் 2வதாக நடனம் ஆடுகிறார் அப்படத்தில். சிவகாம சுந்தரி சங்கராத்வாங்கினி காமகான பிரியே பீதாம்பராலங்கிருதே மீனலோச்சனி மகாமாயி சர்வமந்திர ஸ்வரூபிணி ஓங்கார ரூபிணி சிவகாம சுந்தரே சங்கராதாங்கினி காமகான பிரியே. ஆகையினாலே பார்வதிக்கு முதல்ல இங்கே அறையில் ஆடினதுனால மரகதமா இருக்க. இவருக்கு எப்பொழுதும் சந்தன காப்போடு இருப்பார். மார்கழி ஆருத்ரா திருவாதிரைக்கு முதல் நாள் மிருகசீட நட்சத்திரங்கள் நடைபெறும். அந்த ஒரு நாள் மட்டும் அவரை மரகதமாக நீங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10,000 பேர் இந்த நடராஜரை தரிசனம் பண்றாங்க. மார்கழி ஆருத்ரா திருவாதிரை அன்னைக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே ஒரே நாளில் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ண வர்றாங்க. உத்தரகோஷமங்கை தான் திருவாசகம் தான் உத்தரகோஷமங்கை. அந்த மாதிரி ஆரம்ப பாடலும் இங்கே தான் படிக்கிறேன். அதுபடை சுவையென அமுதென அரியதற்கு அரியதென எளியதென அமரரும் அறியார். இது அவன் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோஷமங்கையில் உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொடுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன்னு படிக்கிறோம். கால பூஜை திருவனந்தபுரத்தில் விழா பூஜை திருப்பள்ளி அடிச்சு கால சக்தி உச்சிக்காலம் சாயரட்சி அர்த்தஜாமம் பள்ளியறைங்கிறது 6வது காலம். உலகத்தில் எல்லா சிவாலயத்திலையும் இந்த 6 கால பூஜை நடக்கும். இந்த 6வது கால பூஜையில் சிதம்பரத்திலே பொன்னூஞ்சல் பாடலை படிக்கிறார். நீங்கள் முக்தி அடைய போகிற நேரம் அந்த ஊஞ்சல் பாடல் படிக்கிறார். சீரார் பவழங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதவர்ந்து நாரா எனன்னறியா நான் வளர்த்தா நாயடியேற்கு ஊராகத் தந்து அருளும் உத்தரகோஷமங்கை ஆரா அமுதின் அருள்தாள் இணைபாடி ஓரார் வேர் கண்மடவில் உன் ஊஞ்சலாடாதோ என்று மாணிக்கவாசக சுவாமிகள் 9 பாடலையும் அந்த பட்டியலில் நின்று படிக்கிறார். அவர் அந்த 9 பாடலையும் ஊஞ்சல் பாடல் படிக்கும்போது சிவன் டைரக்டா கைலாசத்திலிருந்து இந்த பள்ளியறையில் இந்த அம்பாள். ஆகையினாலே உலகத்திலே சிவபெருமான் பள்ளியறையிலே உத்தரகோஷமங்கையில மட்டும்தான் இந்த அம்பாளோட இரவு முழுதும் தங்குறார். 365 நாளும் உலகத்தில் எந்த ஊர்லேயும் சிவபெருமான் பள்ளியறைக்கு கிடையாது. ஆகையினாலே உலகத்தில் எல்லா சிவாலயத்திலையும் பள்ளியறை பூஜை நடந்தால் இந்த ஊஞ்சல் பாடலை கேட்டுத்தான் கதவை திருக்கா போடுவார்கள். எல்லா ஊரையும் உத்தரகோஷமங்கையாக நினைத்து கொண்டு இந்த ஊஞ்சல் பாடலை மாணிக்கவாசக சுவாமிகள் வீணாம்பரி ராகத்திலே படிக்கிறார். ஆகையினாலே
அந்த ஊஞ்சல் பாடல் வந்து கடைசியாக படிக்கக்கூடிய பாடல். சிதம்பரத்திலே படித்தாலும் அவருடைய நினைவுகள் பூரா திருக்கோசமங்கையில் தான் இருக்குது. முதல் பிறவிலே வாதவூரடிகள் எல்லாம் படித்து முடித்து 2வது பிறவி மணிவாசகனாக வரும்பொழுது தான் சிவபுராணம் படிக்கிறார். அந்த சிவபுராணத்தில் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு வருத்தான் குறிக்கிறார். தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்பாண்டி நாட்டானே தில்லையில் நீ கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு சுவாமியைத்தான் குறிக்கிறார். செல்வ சிவபுரத்தில் உள்ளால் சிவனடிக்கீழ்னு சொல்றார் சிவபுராணத்தில். ஆகையினால இந்த ஆலயம் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் மகாராணி ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. இது வந்து அவங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஆலயம். எத்தனையோ காலம் இந்த சிவாலயம் வந்து ரொம்ப சிறப்படைஞ்சு இப்போ தான் பழுதாகி இப்பொழுது தான் திருப்பணி வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. கும்பாபிஷேக வேலையெல்லாம் நல்லா சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்குது. ஆகையினாலே உலகத்திலே வந்து இந்த சிவனை நீங்கள் தரிசனம் பண்ணாலே உலகத்தில் எல்லா சிவனையும் தரிசனம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் இந்த ஒருவரிடம் கிடைக்கும். அப்பேற்பட்டதான மூர்த்தி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பென்னுரு ஆனாய் போற்றி. உத்தர கோசமங்கை அரசேன்னு வேற பூவள்ளி மாலையில் படிக்கிறார் சுவாமி. ஆகையினாலே நீங்கள் வந்து ஒரு உலகத்தில் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரையும் எந்த சிவபெருமானுக்கும் தாழம்பூ சாத்து கிடையாது. இந்த சிவபெருமானுக்கு மட்டும் தாழம்பூ சாத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுடைய சாபம், பித்திருக்கள் சாபம், கோசாபம், பக்ஷி சாபம், பசு சாபம், பிராமண சாபம் ஆக எத்தனை சாபங்கள் இருந்தாலும் இந்த தாழம்பூவை மனசார நினைத்து பிரார்த்தனை பண்ணினாலே போகிறோம். பரிகாரங்கள் தேவையில்லைங்க. பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு சாத்தினாலே நமக்கு உடனே அந்த மாத்திரத்திலே நமக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடியவர். சுவாமி பேர் மங்களநாதன், மங்களேஸ்வரி, மங்கள விநாயகர், மரகத நடராஜர், மங்கள பெருமாள், மங்கை மாகாளி, மரகத நடராஜர், மாணிக்க வாசகர் எல்லாமே இந்த மானாவில் தான் வரும். மங்களகரமாக இருக்கும். அதனால் ஒரு முறை நீங்கள் தரிசனம் பண்ணாலே 100 முறை தரிசனம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் இந்த சுவாமியிடம் கிடைக்கும். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, வெட்டுடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோள் உடையவனே, மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். சிவா திருச்சிற்றம்பலம். என்னுடைய பெயர் நாமம் எம் ரவி சிவாச்சாரியார், திரு உத்தர கோசமங்கை. இறைவனை வணங்கி பேட்டி எடுத்த பின்பு மனநிறைவோடு ராமேஸ்வரத்தை நோக்கி புறப்பட்டோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலுடன் ராமேஸ்வரத்தில் அடுத்த பாகம் தொடரும். இதுவரை அறியாத தகவலுடன் அடுத்த பாகத்தை ஆவலுடன் எதிர்பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.